Pebbles Tamil. Hi, hello, welcome back to Pebbles Tamil channel viewers. இன்னைக்கு நான் இருக்கிறது இந்த கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜர்னி தான். எஸ், கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை 12676 3:15 இந்த ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வாங்க இந்த ஜர்னி எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இப்போ இந்த கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள தாங்க என்டர் ஆயிட்டு இருக்கேன். கோயம்புத்தூர்ல இருந்து உங்களுக்கு 3:05க்கு சதாப்தி அவைலபிளா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3:15க்கு 12676 சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் 4th பிளாட்ஃபார்ம். வாங்க போகலாம். இன்னைக்கு சென்னைக்கு போகிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 4th பிளாட்ஃபார்முக்குள்ளே தான் வரப்போகுது. இப்போ வாங்க 4th பிளாட்ஃபார்ம் போகலாம். ரைட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த கோயம்புத்தூர் கண்ணூர் பேசஞ்சர் ட்ரெயின். ஏன் இதை நான் முக்கியமான ட்ரெயின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் வெஸ்ட் கோஸ்ட்டில் போனாலும் சரி, மங்களூர் எக்ஸ்பிரஸில் போனாலும் சரி, ஸ்பெஷல் மங்களூர் எக்ஸ்பிரஸில் போனாலும் சரி, உங்களுக்கு சீட்டு கிடைக்கலன்னா நீங்கள் மார்னிங் கோயம்புத்தூர் ட்ரெயின் ஏறினீங்கன்னா கரெக்டாக அது 1:30 மணிக்கு இங்கே கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆகிடும். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 1:50க்கு இந்த கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கண்ணூர், கேலிக்கேட், பாலக்காடு போகிறவங்கலாம் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கலாம். இது தாங்க சென்ட்ரலில் இருந்து இப்போ கோயம்புத்தூருக்குள்ளே என்ட்ராகிற வண்டி. இந்த வண்டியில் தான் இப்போ நம்ம திரும்ப சென்னை சென்ட்ரல் போக போகிறோம். வரும்பொழுது 12675. இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிறது 12676. டைம் 2:15. பட் நம்ம ட்ரெயின் 3:15. 2:15க்கு இந்த கோயம்புத்தூர் பேசஞ்சர் போன உடனே அந்த இடத்துல வந்தது தான் இந்த சதாப்தி ட்ரெயின். இது 3:05க்கு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 10 o'clock சென்னை ரீச் ஆயிருங்க. இப்போ நீங்கள் பார்க்கறது நம்மளோட 12676. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே 12676 கோயம்புத்தூர் டு எம்ஜிஆர் சென்ட்ரல் ட்ரெயின் இங்கே கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது டைம் 3:15. இது உங்களுக்கு எம்ஜிஆர் சென்ட்ரல் ரீச் பண்ணும்போது என்ன டைம் ஆகுதுன்றதை நம்ம எம்ஜிஆர் சென்டரில் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரெயின். இந்த ட்ரெயின்லேயும் உங்களுக்கு ஏசி சிசியும் அவைலபிளாக இருக்குது. அதை சூஸ் பண்ணுறவங்க அதில் புக் பண்ணி கம்ஃபர்டபுளாக போகலாம். பழைய மாதிரி இல்லைங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த சீட் அலைன்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. எப்படியும் ஜேர்னி வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கேன். முக்கியமான ஸ்டேஷன்ஸ்லாம் என்னெல்லாம் வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். எத்தனை மணிக்கு ரீச் ஆகுறன்றதை பார்க்கலாம். பாய் பாய் கோயம்புத்தூர். ஓகே வியூவர்ஸ், கோயம்புத்தூர் ஸ்டேஷன்லேருந்து இப்போது வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம மெயின் ஸ்டேஷன்ஸ்லாம் என்னன்றதை அப்படியே பார்த்துக்கிட்டே வரலாம். அடுத்ததாக இப்போது ட்ரெயின் உள்ளே என்ட்ராவது தான் பார்த்தீங்கன்னா திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன். திருப்பூருக்குள்ளே ட்ரெயின் என்ட்ராகும்போது கிட்டத்தட்ட டைமிங் பார்த்தீங்கன்னா 4 o'clock. கோயம்புத்தூரை விட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக ஏறின பேசஞ்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே திருப்பூரில் தாங்க. இங்கே திருப்பூர்லேருந்தும் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. திருப்பூருக்கு அடுத்ததாக இப்போது ட்ரெயின் உள்ளே என்ட்ராவது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈரோடு ஜங்ஷன். ஈரோட்டில் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்டேஷன் ஃபேஸ் எதுவுமே இல்லைங்க, எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடில் தான் இருக்குது. இப்போது ட்ரெயின் நிற்கிறது ஈரோடு. டைமிங் 4:45. சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு ஸ்பீடாகவே இருந்ததுங்க. ஈரோடு 4:48 ரிவர் தாண்டி போயிட்டுருக்கோம். இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் திருப்பூர் டு சேலம் வர்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, ஈரோடு வர்றவங்கெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு இறங்கி பேசஞ்சர்ஸ் ஏறிட்டே தாங்க இருப்பாங்க. இப்போது அடுத்ததாக ட்ரெயின் நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா சேலம் ஜங்ஷன். டைம் பார்த்தீங்கன்னா 5:40. இப்போது கிராஸ் பண்ண வந்தே பாரத் கோயம்புத்தூர் போகிற ட்ரெயின் தாங்க. மதியானம் 2:15க்கு ஸ்டார்ட் ஆகிற ட்ரெயின் இங்கே 5:40க்கு வந்து ரீச் ஆகுது. இப்போது சேலத்துலத்தும் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. சேலத்துலேருந்து வெளியே வரும்பொழுது உங்களுக்கு கிராஸ் ஆனது தான் இந்த மதுரை வந்தே பாரத் 20672 பெங்களூர் கண்டோன்மெண்ட்லேருந்து வர்ற வண்டி. இது கரெக்டாக இப்போது சேலம் கிராஸ் ஆகுதுங்க. சேலத்துக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான மலைகளாக இருந்தது. இப்போது ட்ரெயின் கிராஸ் ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேனிஷ்பேட்டை.
ஜேர்னி வைஸ் ரொம்பவே ஸ்பீடாக இருந்தது. ஆப்போசிட்டில் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயினும் வந்துக்கிட்டே தாங்க இருந்தது. இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முழுக்க சீட் ரிசர்வேஷன்றதுனால ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ற மாதிரி தான் இருக்கும். இதுவே நீங்கள் சிசியில் புக் பண்ணிங்கன்னா ஓரளவு கம்ஃபர்ட் லெவல் கொஞ்சம் நல்லாவே இருக்கும்னு எதிர்பார்க்குறேங்க. ட்ரெயின் ஸ்பீடு அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. ஆப்போசிட்டில் அதே நேரத்தில் எக்ஸ்பிரஸ் எல்லாமே கிராஸ் பண்ணிட்டு தாங்க இருந்தது. இப்போது ட்ரெயின் நிற்கிறது ஜோலார்பேட்டை. டைம் 7:25. காட்பாடி. காட்பாடி வரும்போது ட்ரெயின் 20 மினிட்ஸ் டிலேயில் தான் வந்தது. அடுத்ததாக இப்போ ட்ரெயின் நிற்கிறது அரக்கோணம். 9:50. அரக்கோணம் வரைக்கும் டிலேயில் இருந்தாலும் அரக்கோணத்துக்கு மேலே ட்ரெயின் போகிற ஸ்பீடே வேறு லெவலில் இருந்ததுங்க. இப்போது அடுத்ததாக ட்ரெயின் உள்ளே என்ட்ரு ஆகுறது திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன். பட் ஆனால் இங்கே ஸ்டாப்பிங்லாம் எதுவுமே இல்லைங்க. அரக்கோணம் விட்டால் உங்களுக்கு இந்த ட்ரெயின் நிற்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க. பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணும்போது டைம் பார்த்தீங்கன்னா 10:10. இப்போது பெரம்பூர்லேருந்தும் இந்த ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. இந்த ட்ரெயினோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு சீட் ரிசர்வேஷன் வந்து கம்ஃபர்ட் லெவல்லாம் நல்லா தாங்க இருக்குது. இந்த மாதிரியான ட்ரெயின் உங்களுக்கு அர்ஜென்ட்டுக்கு நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் நைட் ஜேர்னி ட்ரெயினாக நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். அதுதான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ட்ரெயினை வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 டே ஃபுல்லாகவே நீங்கள் இந்த ட்ரெயினுக்காக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தத்தில் ஜேர்னி வைஸ் சூப்பராகவே இருந்தது. நான் இந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனை வந்து ரீச் பண்ணிட்டேங்க. இந்த ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தத்தில் 3:15 கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே வந்து ரீச் பண்ணும்போது 11 o'clock ஆச்சுங்க. 500 கிலோமீட்டர். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுடைய பீப்பிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Pebbles Tamil.